ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் வர குரூப் 4 எக்ஸாமில் தமிழில் பொது தமிழில் மொத்தம் 100 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா 100க்கு 100 அடிக்கிற மாதிரி அட்லீஸ்ட் 95+ ஆகுது ஸ்கோர் பண்ணுற மாதிரி 95+ கொஷின்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி 95+ கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் தமிழுக்கு மட்டுமான ஒரு டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் சீரியஸில் மொத்தம் 50 இருக்குது. இந்த 50 டெஸ்ட்டுமே நம்ம எப்படி கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கையும் கவர் பண்ணுவோம், அட் த சேம் டைம் சிலபஸ் டாபிக்ஸையும் நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வருவோம் ஒவ்வொரு டாப்பிக்காக. இப்போ சிலபஸ்ன்னு நீங்கள் பொது தமிழுக்கான சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 பகுதிகள் இருக்கும். பகுதி ஆ மற்றும் பகுதி ஆ, அடுத்து பகுதி இ அப்படின்னு 3 டாபிக் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆ வந்து இலக்கணத்தை பற்றின கொஷின்ஸ் இருக்கும். பகுதி ஆ வந்து இலக்கியம் மற்றும் பகுதி இ பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களும் அவர்கள் செய்த தொண்டும் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து நிறைய பேர் ஸ்கூல் புக்ஸ் எப்படி படிப்போம், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பேஜ் டு லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிப்போம். ஆனால் அது படிக்கிறது நல்லதான், எல்லாமே நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஆனால் அப்படி படிக்கும்போது நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே எந்த நம்மளோட சிலபஸில் எது கீழே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சிலபஸ் பற்றி முழுமையாக தெரிஞ்சோம்னா தான் நம்ம படிக்கும்போது நம்ம ரொம்ப அதுக்கு வந்து ஒரு சிறப்பு கவனம் வந்து நம்ம கொடுப்போம், ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து நம்ம அதுக்கு வந்து கொடுக்க முடியும். இப்போ இது நம்ம அப்படியே படிச்சுக்கிட்டே வரும்போது இது சிலபஸில் இருக்கா இல்லையா, சரி இது நமக்கு படிக்க ஒரு மாதிரியாக இருக்குது, வேணாம் இதை மட்டும் விட்டுருவோம் அப்படின்னு கூட நம்ம சில நேரங்களில் நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுவே சிலபஸ் பகுதியில் இருக்குது, இது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை விடுவோமா? கண்டிப்பாக விடவே மாட்டோம். ஸோ சிலபஸை பற்றி தெளிவாக பொது தமிழ்லையும் தெரியணும், எது முக்கியம் எது தேவையில்லை அப்படின்றது நமக்கு எப்படி வந்து நமக்கு நாமே வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா சிலபஸை பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ பொது தமிழ்லையும் சிலபஸ் பற்றி நம்ம முழுமையாக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த டெஸ்ட் சீரியஸில் மொத்தம் 50 டெஸ்ட் இருக்குது. இந்த 50 டெஸ்ட்லேயுமே ஸ்கூல் புக்ஸும் நீங்கள் படிப்பீங்க, ஸ்கூல் புக்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வருவீங்க. அட் த சேம் டைம் சைட்லேயே உங்களோட சிலபஸ் டாபிக்ஸ்லேயும் ஒவ்வொரு டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா 6th டேர்ம் 1 நியூ புக்கு. இப்போ ஸ்கூல் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நியூ புக்கையும் கவர் பண்ணுவோம், புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகம் 2 புத்தகங்களுமே நம்ம வந்து முழுசாக கவர் பண்ணிடுவோம். இப்போ 6ஆம் வகுப்பில் முதல் பருவம் 6th டேர்ம் 1ல் நியூ புக்லையும் இதில் வந்து மொத்த கொஷின்ஸு ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஷின்ஸ்னால் இதில் இருந்து 50 கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். அண்டு நெக்ஸ்ட் சிலபஸ் டாப்பிக்கில் பகுதி ஆன நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பகுதி ஆன இலக்கணம். அந்த இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு 3 டாப்பிக்கில் இருந்து மீதி 50 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து படிப்பீங்க. நெக்ஸ்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு தனி கிளாஸஸ் வந்து நடக்கும். உங்களுக்கு கிளாஸஸ் வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்ஸும் படிக்கிறோம், அதே டைமில் சிலபஸ் பகுதிகளையும் ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம வந்து ஈஸியாக இதை வந்து இதுக்குன்னு நம்ம நிறையா மெனக்கடணும்னு தேவையே கிடையாது. சைடில் படிக்கும்போது இதை நம்ம படிச்சுட்டே வருவோம். அடுத்த டெஸ்ட்டுக்கு பாருங்களேன், 6th டேர்ம் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பகுதி ஆ இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா 4வது டாபிக், 5வது டாபிக், 6வது டாபிக். 3வது டெஸ்ட்டில் பாருங்கள் 6th டேர்ம் 3 இருக்குது. அடுத்த பகுதி ஆளை வந்து 7வது டாபிக், 8வது டாபிக், 9வது டாபிக். இப்படி வந்து ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்துடுவீங்க. மொத்தம் வந்து பகுதி ஆளை இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 21 டாபிக். அந்த 21 டாப்பிக்கும் ஈஸியாக நீங்கள் 7 டெஸ்ட்டில் கவர் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பகுதி ஆளையே எப்படி ரிவிஷன் பண்ணுறோன்னு பாருங்களேன். மொத்தம் 21 டாபிக் இருக்குதா, ஃபஸ்ட்டு 7 டாப்பிக்கை வந்து ரிவைஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து அடுத்த 8 to 14 அடுத்த 7 டாபிக் ரிவைஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பகுதி ஆவே வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி அடுத்து 7 டாபிக் ரிவிஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 11வது டெஸ்ட் பாருங்களேன். இது வந்து 9th டேர்ம் 2 நியூ புக் இருக்குது. இங்கே வந்து பகுதி ஆ முடிஞ்சதுனால பகுதி ஆல டாபிக் 1. ஸோ அந்த இதில் 50 கொஷின் கேட்டாங்கன்னா இந்த 50 கொஷினுமே இந்த பகுதி ஆலேருந்து தான் வரும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, எப்படி இது வரைக்கும் வந்து நமக்கு டிஎன்பிசியில் சிலபஸ் வைஸ் எப்படி கொஷின் கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒவ்வொரு பகுதியிலையும் எப்படி வந்து கேள்விகள் வந்து வருது அப்படின்றது உங்களுக்கு முழுவதுமாகவே தெளிவாக தெரிஞ்சிடும். இதுலேயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தனி டெஸ்ட் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டெஸ்ட்டெல்லாம் இருக்கும். அப்படின்றப்ப வந்து நீங்கள் எல்லாமே இது வரைக்கும் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க, அப்போ எப்படி நம்ம புரிஞ்சு அதை படிக்கணும் அப்படின்றது நீங்கள் ரொம்ப தெளிவாயிடுவீங்க. இது புக்ஸ் பொறுத்த வரைக்கும், ஸ்கூல் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ புக்ஸு ஓல்டு புக்ஸ் 2 புக்குமே வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்த 50 டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாயிருவீங்க. கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 100க்கு 100 வந்து கண்டிப்பாக அடிக்கலாம் பொது தமிழில். நெக்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் வந்து எப்படி என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது நம்ம வந்து இப்போ சிலபஸ் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். இது பாருங்கள், இதுதான் வந்து
பகுதி ஆ இலக்கணத்தோட சிலபஸ் பகுதி ஆல ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள். பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர். இது ஃபஸ்ட்டு டாபிக். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் 6th டேர்ம் 1ஓட இந்த 3 டாப்பிக்கும் உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 1ல் வந்து வரும். டெஸ்ட் நம்பர் 1ல் பாருங்கள், பொருத்துதல் பார்த்தாச்சு. அடுத்து செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா தொடரும் தொடர்பும் அறிதல், இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 3வது டாபிக் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் கிளாஸஸில் வந்து சொல்லியிருப்போம். அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு கூட படித்தா போதுமானது. அவ்வளோ முக்கியமானது. அந்த இது மட்டும் உங்களுக்கு போதுமானது. அந்த கிளாஸஸ் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இந்த டாபிக்ஸுக்கு இது நம்ம படிக்கணும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதுமானது. அதுலேயே உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இது 50 டெஸ்ட் இருக்கா, அப்போ வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு நாள் வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். ஃபஸ்ட்டு 4ஆம் தேதி டெஸ்ட்னா அடுத்து 6ஆம் தேதி டெஸ்ட்டு. ஸோ இந்த 50 டேஸில் ஈஸியாக நீங்கள் தமிழை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ரொம்ப ப்ரெஷரோடு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சிலபஸ் பற்றின முழுவதுமான ஒரு புரிதலும் உங்களுக்கு இதில் வந்துடும். நீங்கள் படிக்கும் போதே இது ரொம்ப முக்கியம், இப்படி தான் இது படிக்கணும், இது தேவையில்லை அப்படின்றத உங்களாலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறையா ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இந்த டைம் டேபிள் இருக்குது. அட் த சேம் டைம் வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணியும் இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து 95+ கொஷின்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணால் தான் நம்மளுடைய டோட்டல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கில் ஒரு கொஷனில் வந்து 1000 பேர் வந்து இருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஷனும் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு கொஷனுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் இலக்கணத்தில் வந்து சின்ன சிம்பிள் மிஸ்டேக்ஸ் விட்டுருவாங்க. கஷ்டமான கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன கொஷின், இந்த சந்திப்பிழைகள், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். மார்க் வந்து போயிடும். அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறது, 1 year வரைக்கும் மறுபடியும் அடுத்த எக்ஸாமுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சூழல்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சூழல்களை நம்ம தவிர்க்கணும். அதெல்லாம் வந்து நமக்கு எல்லாமே தெரியும், ஆனால் சிம்பிளாக ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக சிலபஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் ஸ்கூல் புக்கும் நமக்கு முக்கியம், அதே போல் சிலபஸும் முக்கியன்றதுனால தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம். இதில் மொத்தம் 100 ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 100 கொஷின்ஸ் இருக்கும். சிலபஸ் டெஸ்ட்லையும் உங்களுக்கு 50 கொஷின்ஸ் இருக்கும். ஸ்கூல் புக்கில் இருந்து உங்களுக்கு ஒரு 50 கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இதுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தமிழில் கண்டிப்பாக 100 கொஷின்ஸுமே உங்களால் அடிக்க முடியும். தேங்க்யூ.